வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு 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 கணவன், மனைவி. கணவர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. மனைவி புதுசா திருமணமானவங்க. அவங்க வந்து அ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்த பிறக்கிற அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. அந்த ஒரு மனைவி வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. அவங்க பொதுவாகவே கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் விதவிதமாக சாப்பிட்ணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் அவர் கணவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை, டயட் கரெக்டாக இருக்கணும், உள்ள ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்துடும், அதனால் கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டாக வீட்டில் சமைச்சது தான் சாப்பிட்ணும், வெளியிலலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இருந்தாலும் பெண் இல்லையா, பெண்ணை வந்து அவங்க ஒரு கர்ப்பிணி பெண் அவங்களுக்கு விதவிதமான ஆசை வரும். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆனியன் பிஸ்தா அ பிஸ்ஸா அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு வந்துருவாரு, அந்த டெலிவரி பாய் வந்துருவாரு. டெலிவரி வந்ததும் டக்குன்னு அத பிரித்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்ருப்பாங்க. "ஏம்மா உங்கள் ஆர்டர் தானே, நீங்க தானே ஆர்டர் போட்டீங்க, காசும் குடுத்துட்டீங்க. நீங்க ஏன் அவ்வளோ அவசர அவசரமாக சாப்பிட்றீங்க? நீங்க உள்ள எடுத்துன்னு போய் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லுவாரு அந்த டெலிவரி பாய். "இல்ல, இல்ல உங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதனால டக்குனு அதுக்கு அவங்க வீட்டுக்காரரு வெளியில வருவாரு. வந்தவுடனே டக்குனு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு மீதி அதிலேயே வச்சுட்டு, நீங்கள் வெளிய போங்க போங்கன்ட்டு அவர் வாயில அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் அடிச்சுக்குவாங்க. ஏன்னா வாசனை தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால் மவுத் ஃப்ரெஷ்னர் அடிச்சுட்டு நீங்கள் போங்க போங்கன்னுவாங்க. அதுக்குள்ள அவர் நின்று பார்த்துருவாரு இல்லையா, கணவர் பார்த்துருவாரு, ஆர்கியூ பண்ணுவார். "என்ன பண்ணுற? ஹெல்த்து கான்ஷியஸ் வெளியில் ஆர்டர் பண்ணியா?" அப்படின்னு சண்டை போடுவார். இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த இவர் வந்து டெலிவரி பாய், "இல்லை சார், நான் அட்ரஸ் மாறி வந்துட்டேன், இந்த வீடுன்ட்டு" அப்படின்னு சொல்லுவார். "இல்லை இல்லை, நீ அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இவங்களுக்கு பிடிச்சது ஆனியன் பிஸ்தா அ பிஸ்ஸா அந்த ஆனியன் பிஸ்ஸா தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க, நான் பார்க்கணும்" அப்படின்னுவாரு. "இல்லை சார், இன்னொருத்தவங்க ஆர்டர் நான் எப்படி பிரிக்கிறது, தப்பாயிடும். நான் அட்ரஸ் தான் மாறி வந்துட்டேன், நான் போயிட்டு வரேன் சார்ன்ட்டு" அவர் போவார். போயிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நின்னுட்டு பார்த்துட்டுருப்பாரு. மனைவி வந்து சரி கணவர் சொல்லிட்டாருன்ட்டு அப்படியே உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்ட உடனே இப்போ இவர் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன் என்னான்னு சொல்லிட்டு, வேறு எதுவும் வெளியில் ஆர்டர் பண்ணலாம் சாப்பிடாத அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு போய் போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நாளில் அந்த டெலிவரி பாய் என்ன பண்ணுறாரு, அதை கவனிச்சிட்டே இருந்துட்டு மறுபடியும் அந்த கர்ப்பிணி பெண் இல்லையா, அவர் கொஞ்சம் வயசானவர். கர்ப்பிணி பெண்ணுடைய ஆசைகளை நிறைவேற்றணுன்ற நல்ல எண்ணத்தோடு அவர் வந்து அந்த அம்மாக்கிட்ட, அந்த "பாரும்மா, உங்களுக்கு இதுமாரி ஆசை இருக்கும், அதனால தான் நான் வெயிட் பண்ணி இருந்தேன்" அப்படின்ட்டு கொடுப்பாரு. மறுபடியும் அவங்க டக்கு டக்கு டக்குன்னு அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே அவர் கணவர் வந்துருவார். வந்து பார்த்ததும் உடனே மனைவியை வந்து அடிக்கிறதுக்கு போவார். நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ இது மாதிரி பண்ணுற, தப்பு பண்ணுற, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியாதா உனக்கு, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ட்டு உடனே சத்தம் போடுவார். அதை அடிக்கிற கை வாங்குற நேரத்தில் டக்குன்னு அந்த டெலிவரி பாய் அவர் வயசானவர் தான், அவர் கையை பிடிச்சிருவார். "ஐயா மன்னிச்சிடுங்க, ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆசைப்பட்டதை கொடுக்கணும். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அதிகமாக இல்லை, மினிமமாவது ஆசைப்பட்டதை சாப்பிட்ணும். அவங்க அதிகமாகலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் அந்த குழந்தைகள் மேலே பொறுப்பு இருக்கும். நீங்கள் மட்டுமே பொறுப்பாக இருக்கிறத நினைக்கக்கூடாது. அவங்களும் கண்டதை சாப்பிட மாட்டாங்க. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்பட்டதை சாப்பிட்றாங்க. அது கொஞ்சமாக சாப்பிட்றதால எந்த விதமான உடல் உபாதையும் வராது. நீங்கள் தான் அதை பார்த்து செய்யணும்" அப்படின்னு. அப்போ தான் அந்த கணவர் வந்து அந்த மனைவிகிட்ட மன்னிப்பு கேட்பார். "சாரி, நான் வந்து என் குழந்தை எனக்கு மட்டும் தான் பொறுப்புன்ற மாதிரி நான் உன்னை திட்டிட்டேன் ரொம்ப. என்னை மன்னிச்சிடு. நான் இனிமேல் இதுமாரிலாம் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்சத நீ சாப்பிடு. அதுதான் முக்கியம். மென்டல் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த்தோடு இருந்தால் தான் வயிற்றில் இருக்கிற குழந்தை சந்தோஷமாக இருக்கும். மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா எந்த குழந்தையும் நல்லா இருக்காது. அதனால் இனிமேல் திருந்திட்டேன். இனிமேல் நல்லா உனக்கு பிடிச்சத சாப்பிடு. நான் எது சொன்னாலும் நான் ஆர்டர் போடுறேன். இல்லை உனக்கே பிடிச்சா கூட நீயே ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுன்னுவார். ஸோ வாழ்க்கையில் வந்து பெண்களுக்கு, அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க ஆசைப்பட்டதை இது பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அவங்களுடைய குழந்தை பேரில் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அவங்க ஏனோ தானோலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தைய அவங்களும் பாதுகாத்துக்குவாங்க. அவங்களே லிமிட்டாக சாப்பிட்டுட்டு, லிமிட்டாக சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கும்ன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.